Kana, good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா எக்ஸாம்பிள் 626 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் வெக்டர் ஈக்குவேஷன் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்டு கார்டீசியன் ஈக்குவேஷன். ரெண்டு தான். ஒன்று வெக்டர் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்மில் வெக்டர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் கார்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஆஃப் எ லைன் பாசஸ் த்ரூ எ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. -4, 2, -3 ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் இட் இஸ் பேரலல் டு இந்த லைனுக்கு பேரலாக இருக்குது. அப்படிங்கும்போது கண்ணு பேரலல் வெக்டர் வந்து எங்கே இருக்கும்? கீழே இருக்கிறது தான் பேரலல் வெக்டர். மொத்தம் இது ஏ வெக்டர், இந்த கீழே இருக்கிறது யூ வெக்டர். கண்ணு இந்த யூ வெக்டர் எழுதுறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக ஃபார்மேட்டில் இருக்கா இந்த கார்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்துக்கணும். இங்கே பாரு, எக்ஸ் வந்து பாசிட்டிவில் தான் இருக்கணும், சரியா? அப்போ யூ வெக்டர் எழுதுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கணும். எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும், ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும், இசட்டும் 1 தான் இருக்கணும். இங்கே பேர் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் -1 இருக்குது. அப்போ இது எல்லாமே குறிய மாற்றணும். அப்போ இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இதுக்கு மட்டும் பார்த்துக்கோ, இது சரியாக இருக்குது, புரிஞ்சுதா? அப்புறம் இதுக்கு பாரு, இசட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இதை இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் 2 கேன்சல் ஆயிரும். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3, இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3/2. புரிஞ்சுதா கண்ணு? இதை பார்த்துக்கோ, 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிரும். மைனஸ் இது 2ஆல் டிவைட் பண்ணால் 3 ஆயிரும். இது 2ஆல் டிவைட் பண்ணால் 3/2 வரும். மொத்தம் இப்படி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிட்டு தான் நீ யூ வெக்டர் எழுதணும். இப்போ புரியுதா? இப்போ நம்ம எழுதும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அது போய்க்கலாம். கிவன் ஏ வெக்டர் ஈக்குவல் டு பாயிண்ட்டுக்கு ஏ வெக்டர்னு பேர் கொடுப்போம். -4i கேப் ப்ளஸ்ஸு 2j கேப் -3k கேப். ஓகேவா கண்ணு? அடுத்தது அவன் கொடுத்துருக்கிற லைன் எழுதலாம். என்ன? -x -2 / 4 ஈக்குவல் டு y + 3 / -2 ஈக்குவல் டு 2z -6 / 3. இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணும்போது குறி எல்லாம் மாற்றிக்கோ. அப்போ வந்து எக்ஸு +2 -4, இது ப்ளஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், ஈக்குவல் டு இது அப்படியே எழுதிக்கோ, y + 3 / -2 ஈக்குவல் டு இங்கே 2 இருக்குனால 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? z மைனஸ் இது 2ஆல் டிவைட் பண்ணால் 3 / இது என்ன? 3/2. இப்போ புரியுதா சாமி? பாயிண்ட் வந்து ஏ வெக்டர் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. பேரலல் வெக்டர் இதிலிருந்து நம்ம எடுக்கணும். கீழே இருக்கிறது தான் பேரலல் வெக்டர். கீழே டக்குன்னு பார்த்து எடுத்துடக்கூடாது, எல்லாம் சரியான ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ சரியான ஃபார்மேட் அப்படின்னா என்ன? எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும், ஒய்யும் 1 தான் இருக்கணும், இசட்டும் 1 தான் இருக்கணும். புரிஞ்சுதா சாமி? அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எக்ஸ் பேர் மைனஸ் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக குறிய மாற்றிக்கணும். இது +, +, மைனஸு. இங்கே பாரு, இது சரியாக இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ 2ஆல் போத் 3 நம்பர், இது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இதை 2ஆல் டிவைட் பண்ணும், இதை 2ஆல் டிவைட் பண்ணும், இதை 2ஆல் டிவைட் பண்ணும். இப்போ யூ வெக்டர் எழுதணும். அப்போ யூ வெக்டர் ஈக்குவல் டு என்ன வரும்? -4i கேப் -2j கேப் ப்ளஸ்ஸு 3/2k கேப். இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் நம்ம வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ இது என்னென்னு எழுதலாம்? 1/2 × 2 காமனாக எடுத்துக்கிட்டு அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் -8i கேப் -4j கேப் +3k கேப். அப்போ தேர்ஃபோர் நமக்கு யூ வெக்டர், சரியான யூ வெக்டர் என்ன? இந்த வெக்டர், இந்த நம்பர் நமக்கு தேவையில்லை. அப்போ -8i கேப் -4j கேப் +3k கேப். புரிஞ்சுதா சாமி? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து ஃப்ராக்ஷனாக வருது, கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. முன்னாடி இந்த ஆஃப் தேவையில்லை, இதில் வர வெக்டர் மட்டும்தான் நமக்கு யூ வெக்டர். இப்போ நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன். அப்போ வெக்டர் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்மில் வெக்டர் ஈக்குவேஷன் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்மில் வெக்டர் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா என்ன போடுவோம்? நமக்கு
ஏ வெக்டரும் யூ வெக்டரும் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ் இங்கே டி சேர்த்திக்குவோம், ஈக்குவல் டு ஆர் வெக்டர். அவ்வளோதான். அப்போ பார்த்து எழுதிடலாம். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் என்ன, மைனஸ் 4i கேப் ப்ளஸ்ஸு 2j கேப் மைனஸ் 3 என்ன வரும், கே கேப். புரியுது தங்கம்? ப்ளஸ்ஸு டி இன்ட்டு யூ வெக்டரை பார்த்து எழுதலாம். மைனஸ் 8i கேப் மைனஸ் 4j கேப் ப்ளஸ் 3k கேப். புரியுதா? இது நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன். அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நமக்கு ஜஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 டிவைடட் பை எல் ஈக்குவல் டு y minus y1 divided by m equal to z minus z1 divided by n. அப்போ பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை பக்கத்தில் எழுதிக்கலாம். பாயிண்ட் என்ன, பாயிண்டுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் பாயிண்ட் எழுதுங்க. -4, 2, -3. அப்போ இது x1 y1 z1. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கண்ணு எக்ஸ் மைனஸ் ஆர் x1 இங்கே ஒரு மைனஸா, இங்கே கொண்டாந்து போடும்போது இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், அப்போ +4 ஆயிரும். ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய்1 வந்து 2 ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட்1 பாரு -3, இங்கே ஒரு மைனஸ் என்னன்னா +3 ஆயிரும். டிவைடட் பை எல் யூ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ எல்லுங்கிறது -8, எம்ங்கிறது யூ பார்த்து எழுதுங்க -4, என்னங்கிறது 3. அதாவது யூ வெக்டரில் இது எல்ஐகே ப்ளஸ் எம்ஜேகே ப்ளஸ் என்கே கேப்னு அர்த்தம். எல் வந்து -8, எம் வந்து -4, என் 3. எல்எம்என்னுங்கிறது யூ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட். புரிஞ்சுதா தங்கம்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.